அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்களை நுரையீரலுக்கான ஆசனங்கள், அதோட செயல்பாடுகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும், என்னென்ன பிராணாயாமம்லாம் பண்ணணும் நம்ம அப்படியே படிப்படியாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். நம்மளோட இப்போ நுரையீரல், அதாவது லங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே நல்லா செயல்படணும்னா நல்லா ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜனை நல்லா கொடுக்கறதுக்கு நுரையீரல் நல்லா இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு முழுக்க எல்லாமே நல்லா ஆக்சிஜன் போகும். அதனால நமக்கு வர நோய்கள் எல்லாமே தடுக்கும். இப்போது நம்ம மார்பு பகுதியை விரிக்கிற மாதிரி உள்ள ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காலை நீட்டி இப்படி உட்காந்துட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம வஜ்ராசனாக்கு வந்துடலாம். ஒவ்வொரு காலம் அடைக்கிடலாம். இப்போ நம்ம உஷ்ட்ராசனா பண்ண போகிறோம். முட்டி போட்டுக்கலாம். கைகளை இடுப்பில் வச்சுக்கலாம். ரெண்டு முட்டியுமே சேர்ந்து இருக்கணும். ரெண்டு குதிக்கால் சேர்ந்து இருக்கணும். ரெண்டு பெருவிரல் எல்லாமே இப்படி சேர்ந்து இருக்கணும். சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணும் போது பேலன்ஸ் கிடைக்கலன்னா காலை கொஞ்சமாக இப்படி நகர்த்தி வச்சுக்கோங்க. ரொம்ப அகட்டி வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அகட்டி வச்சுக்கலாம். இப்போ கைகள் இடுப்பில் வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதி நல்லா இப்படி விரிச்சிட்டு அப்படியே பின்னோக்கி வளையணும். இதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வச்சுட்டு கைகள் வச்சுட்டு ஒவ்வொரு வலது கை கொண்டு வலது குதிக்காலை பிடிச்சிக்கலாம். இடது கையை கொண்டு இடது குதிக்காலில் பிடிச்சிக்கிட்டு நல்லா மார்பு பகுதியை விரிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த நுரையீரலுக்கு நல்லா சுருங்கும் போது விரியும் போது நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா அப்படி பேக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பின்னோக்கி வளைஞ்சதுனால முன்னோக்கி இப்படி செஞ்சிடலாம். அதாவது மாற்று ஆசனம். தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்த ஆசனம் போகலாம். அப்படியே நம்ம புஜங்காசனா பண்ண போகிறோம். கைகள் முன்னாடி நீட்டிட்டு கவிழ்ந்து படுத்துக்கலாம். எல்லாமே மார்பு நல்லா விரிகிற மாதிரி தான் இருக்கும். விரிஞ்சு பண்ணாதான் நுரையீரலுக்கு நல்லது. இப்போ இதுவே ரெண்டு விதமாக பண்ணலாம். கைகள் நல்லா இப்படி எல்போ இப்படி கீழே வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதி நல்லா இப்படி இருக்கணும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போது இதில் புஜங்காசனாலே அடுத்த ஸ்டேஜ். கைகள் மார்பு பக்கத்தில் இப்படி வச்சிடுறோம். ரெண்டு கால்கள் நல்லா சேர்ந்து இருக்கணும். இப்போது கை நல்லா அழுத்திட்டு எல்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்கள் மார்பு பகுதி நல்லா இப்படி கொண்டு வந்துட்டு தோள்பட்டை நல்லா விரிச்சிட்டு அப்படியே தலையை பின்னோக்கி வளைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்து பாலாசனா பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பின்னோக்கி வளைச்சிருக்கோம். இப்போ முன்னோக்கி இப்படி வளைச்சிருந்தோம். மாற்று ஆசனம். எப்பயுமே இந்த மாதிரி ஆசனம் பின்னோக்கி வளையிற ஆசனம் பண்ணோம்னா கண்டிப்பாக மாற்று ஆசனம் பண்ணணும். சில பேர் அந்த தவறு பண்ணுறாங்க. ஆசனம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கு மாற்று ஆசனம் செய்யாதனால அவங்க இடுப்பு பகுதியிலெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இப்போது என்ன ஒரு ஆசனா பார்த்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ மச்சி ஆசனா பண்ணிடலாம். இதுவும் நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக, அதாவது பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதில் வந்து கால்கள் ரெண்டுமே வந்து அப்படியே நேராகவே இருக்கட்டும். கைகள் மட்டும் இப்படி பின்னோக்கி வைக்கிறோம். வச்சுட்டு உங்களோட உச்சந்தலை கொண்டு வந்து இப்படி நல்லா வந்து கீழே வைக்கிறோம். மார்பு பகுதியை வந்து நல்லா விரியணும். கைகள் ரெண்டு இப்படி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே வந்து மச்சி ஆசனமே வேறு விதமாக பண்ணுறது. அதாவது பத்மாசனம் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டே வந்து பத்மாசனம் போடலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டுட்டு படுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே. இப்போ அதே மாதிரி கைகள் இப்படி பின்னோக்கி இப்படி வச்சுட்டு உங்களோட உச்சந்தலை கொண்டு வந்து இப்படி கீழே வைக்கிறோம். பத்மாசனம் வந்து நல்லா அப்படி வந்து கீழே வைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால்களையும் எடுத்துடலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நீங்கள் அப்படியே முன்னோக்கி இப்படி வளைஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த பகுதியில் வந்து ஒரு 3 ஆசனா தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம 10 வினாடிகள் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஒரு நீங்கள் 15 20 வினாடிகள் வச்சுட்டு ஒவ்வொரு ஆசனமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 தடவையாவது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே மாற்று ஆசனமும் வந்து பண்ணிவிடுங்க. நம்ம வந்து பிராணாயாமமும் நிறையவே இருக்குது. நம்ம வந்து இன்னும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.